இன்றும் யாழ் பிராந்தியத்திலிருந்து கிடைத்திருக்கக்கூடிய 4 பத்திரிகைகள் கைவசம் இருக்கின்றன. முதலில் ஈழநாட்டு பத்திரிகை கண்ணோட்டத்தோடு இணைந்திருக்கலாம். இன்றைய நாளுக்குரிய ஈழநாட்டு பத்திரிகையின் பிரதான தலைப்பிடலாக அனுர ஆட்சியில் மர்ம மரணங்கள் சர்வதேச விசாரணையை கோருகிறது மொட்டு கட்சி. இறுதிப் போரின் போது இடம்பெற்ற போர்க்குற்றங்கள், மனித உரிமைகள் தொடர்பில் சர்வதேச விசாரணை நடாத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை தமிழர் தரப்பு வலியுறுத்திய போது அதனை அடியோடு நிராகரித்து வந்த ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சி தற்போதைய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பிறகு இடம்பெற்றுள்ள மர்ம மரணங்கள் தொடர்பில் முறையான சர்வதேச விசாரணைகளை முன்னெடுப்பது பொருத்தமாக இருக்கும் என கோரிக்கை விடுத்திருக்கின்றது. பொதுஜன பெரமுனவின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் பிரேம்நாத் சி தொலவத்த இதனை வலியுறுத்தி இருக்கின்றார். செய்தியாளர் சந்திப்பொன்றில் கலந்து கொண்டு அவர் இதனை குறிப்பிட்டிருக்கின்றார். 323 கொள்கலன் விவகாரம் தொடர்பில் முறைப்பாடுகளை தெரிவித்த டான் பிரியசாத் மர்மமான முறையில் உயிரிழந்தார். ஏர்பஸ் கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட முன்னாள் அதிகாரியும் மரணித்திருக்கின்றார். 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர் தொடர்பான விவகாரத்தில் ரங்க நிசாந்த ராஜபக்ச என்ற திரைசேரி அதிகாரி உயிரிழந்தமை தொடர்பில் பலத்த சந்தேகங்கள் நிலவுகின்றன. தற்போது முன்னாள் போலீஸ் மா அதிபர் உயிரை மாய்த்து கொண்டதாக கூறப்படுகின்றது. இதில் எதுவுமே புரியாமல் இருக்கின்றது என அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இவற்றை உயிர் மாய்ப்பு சம்பவங்கள் என்று மறந்துவிட முடியாது என குறிப்பிட்ட அவர் இவற்றில் சந்தேகம் நிலவுவதாகவும் தெரிவித்திருக்கின்றார். இத்தகைய சம்பவங்கள் தொடர்பில் உண்மையை வெளிக்கொண்டு வர உள்நாட்டு விசாரணைகளை முன்னெடுக்க அரசாங்கத்துக்கு திறனோ அல்லது வலிமையோ இல்லை எனில் FBI என்ற சர்வதேச விசாரணை அமைப்புகளின் உதவியை பெற்று விசாரணைகளை நடாத்த வேண்டும் எனவும் அவர் மேலும் வலியுறுத்தினார் என்று இன்றைய நாளுக்குரிய பிரதான தலைப்பிடல் அமைந்திருக்கின்றது. தொடர்ச்சியாக ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் இலங்கை இந்தியா இடையிலான இரட்டை வரி ஒப்பந்தம் திருத்தம், வரி ஏய்ப்பை தடுக்க புதிய விதிமுறைகள். இந்தியாவும் இலங்கையும் இடையிலான இரட்டை வரி விதிப்பை தவிர்க்கும் ஒப்பந்தத்தில் முக்கிய திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. வரி ஏய்ப்பு, வரி தவிர்ப்பு மற்றும் ஒப்பந்தத்தின் சலுகைகளை முறைகேடாக பயன்படுத்துவதை தடுக்கும் நோக்கில் இந்த மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. திருத்தப்பட்ட ஒப்பந்த பொறிமுறை ஜூன் 19 முதல் அமலுக்கு வந்திருக்கின்றது. இந்திய நிதி அமைச்சு இதற்கான அறிவிப்பினை வெளியிட்டிருக்கின்றது. இந்த புதிய விதிமுறைகள் இந்தியாவில் 2027ஆம் ஆண்டு ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் பெறப்படும் வருமானங்களுக்கு பொருந்துவதாக அமையும். புதிய திருத்தத்தின் முக்கிய அம்சமாக முதன்மை நோக்க சோதனை எனப்படும் சர்வதேச அளவில் அங்கீகரிக்கப்பட்ட வரி தவிர்ப்பு தடுப்பு விதி இணைக்கப்பட்டிருக்கின்றது. இதன்படி ஒரு முதலீடு அல்லது பரிவர்த்தனையின் முக்கிய நோக்கங்களில் ஒன்றாக வரி சலுகை பெறுவதே இருந்ததாக வரித்துறையினர் கருதினால் அந்த ஒப்பந்தத்தின் கீழ் வழங்கப்படும் வரி சலுகைகளை மறுக்கும் அதிகாரம் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது என்ற அந்த செய்தியோடு இன்னும் எத்தனை பேர் தற்கொலை செய்வார்கள் என்று தெரியவில்லை. விவசாய பிரதி அமைச்சர் அதிரடி கருத்து. எதிர்கட்சியின் பல உறுப்பினர்கள் பிணையில் தான் வெளியில் இருக்கின்றார்கள். பலர் வெகு விரைவில் சிறை செல்ல உள்ளார்கள். இன்னும் எத்தனை பேர் தற்கொலை செய்து கொள்வார்கள் என்று தெரியவில்லை என விவசாயத்துறை பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத்ன தெரிவித்திருக்கிறார் என்ற அந்த செய்தியம் செம்மணி மனித புதைகுழிக்குள் உட்கார்ந்த நிலையில் எண்புக்கூடு நேற்றும் 9 எண்புக்கூடுகள் அடையாளம் என்ற தலைப்பிடலோடு ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தி பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக அந்த செய்தியை பார்க்கையில் செம்மணி புதைக்குழிக்குள் கால்கள் மடித்து உட்கார்ந்த நிலையில் ஒரு எண்புக்கூடு அடையாளம் காணப்பட்டு அதனை சுத்தப்படுத்தும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட இருக்கின்றது. செம்மணி மனித புதைக்குழியின் 3ஆம் கட்டத்தின் 37ஆம் நாள் அகழ்வு பணிகள் நேற்று ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்றன. செம்மணி மனித புதைக்குழியில் 3ஆம் கட்ட அகழ்வு பணிகளை 56 நாட்கள் முன்னெடுக்க நீதிமன்றம் அனுமதி வழங்கி இருக்கக்கூடிய நிலைமையில் 37வது நாளான நேற்று ஞாயிற்றுக்கிழமை 9 எண்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன. அதேவேளை ஏற்கனவே அடையாளம் காணப்பட்டதில் சிசுக்களின் எண்புக்கூடு உட்பட 6 எண்புக்கூடுகள் அகழ்ந்து எடுக்கப்பட்டிருக்கின்றன என்ற அந்த செய்தியோடு முட்டை விலை இன்று முதல் உயரும். இன்று திங்கட்கிழமை முதல் முட்டையின் விலையை அதிகரிக்க தீர்மானித்துள்ளதாக அகில இலங்கை முட்டை உற்பத்தியாளர்கள் சங்கம் தெரிவித்திருக்கின்றது.
குருநாகல் குளியாப்பட்டியில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே குறித்த சங்கத்தின் தலைவர் சரத் ரத்நாயக்க இதனை தெரிவித்திருக்கின்றார். இதன்படி வெள்ளை முட்டை 41 ரூபாயாகவும் சிவப்பு முட்டை 42 ரூபாயாகவும் நடைமுறைக்கு வருவதாக அவர் மேலும் தெரிவித்திருக்கின்றார் என்ற அந்த செய்தியோடு இந்திய மீனவர் அத்துமீறலை கண்டித்து புங்குடுதீவு மீனவர்கள் நேற்று போராட்டம் என்ற தலைப்படலோடு ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும், இலங்கையில் கால் பதிக்கவுள்ள ரஷ்ய எரிபொருள் நிறுவனங்கள் என்ற தலைப்பிடலோடு இன்னொரு செய்தியும், மாகாண தேர்தலை நடாத்த அரசுக்கு தைரியம் இல்லை, எதிர்கட்சி குற்றச்சாட்டு போன்ற செய்திகளும் இன்றைய நாளுக்குரிய வெளிநாடு பத்திரிகையினுடைய பிரதான செய்திகளாக முற்பக்கத்திலே பிரசுரமாக இருக்கின்றன. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளுக்குள் 15 ஆண்டுகளாக சிறையில் இருந்த தமிழ் அரசியல் கைதிக்கு பிணை மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவு. பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் 15 ஆண்டுகளாக விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த அரசியல் கைதி ஒருவரை பிணையில் விடுவிக்க மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கின்றது. 2009ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் கைது செய்யப்பட்டு பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டிருந்த தனுஷ் எனப்படும் தம்பியா பிரகாஷ் என்ற அரசியல் கைதியையே பிணையில் விடுவிக்க மேன்முறையீட்டு நீதிமன்றம் கட்டளையிட்டிருக்கின்றது என்ற அந்த செய்தியோடு நல்லூர் கந்தன் ஆலய சுற்று வீதிகள் ஆகஸ்ட் 16ஆம் தேதியுடன் மூடப்படும். வரலாற்று சிறப்பு மிக்க நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தின் வருடாந்த பெருந்திருவிழா எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி திங்கட்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாக இருக்கக்கூடிய நிலைமையில் அதனுடைய ஏற்பாடுகள் மற்றும் நடைமுறைகள் தொடர்பாக யாழ் மாநகர சபையினால் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கின்றது. நல்லூர் கந்தசுவாமி ஆலய வருடாந்த மகோற்சவ ஏற்பாடுகள் தொடர்பான கலந்துரையாடல் ஒன்று நேற்று முன்தினம் சனிக்கிழமை யாழ் மாநகர சபையின் சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனையில் இடம்பெற்றது. யாழ் மாநகர முதல்வர் மதிவதனி விவேகானந்த ராஜா, யாழ் மாநகர சபை ஆணையாளர் அரவிந்த் ராஜ் ஆகியோரின் தலைமையில் நடைபெற்ற குறித்த கலந்துரையாடலில் பல்வேறு தீர்மானங்கள் எட்டப்பட்டன. குறித்த தீர்மானங்களின்படி ஆகஸ்ட் 16ஆம் தேதி காலையிலிருந்து நல்லூர் ஆலய சுற்றி வீதிகளில் போக்குவரத்து தடை செய்யப்பட்டு செப்டம்பர் 13ஆம் தேதி வரை வைரவர் சாந்தி நிறைவடைந்த பின்னர் நள்ளிரவே திறந்து விடப்படும் என முடிவு எடுக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தி இங்கே பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக இன்றைய நாளுக்குரிய பத்திரிகை ஆசிரியர் தலையங்கமாக ரணிலும் அரசியலில் ஓய்வு என்ற தலைப்பிடலோடு பத்திரிகை ஆசிரியர் தலையங்கம் இடம்பெற்றிருக்கிறது. தொடர்ச்சியாக ஒரு ஜெனரலின் சுயசரிதைக்கும் தடைகள் நீடிக்க வேண்டுமா என்ற தலைப்பிடலோடு MR நாராயண் சுவாமி அவர்களினுடைய ஒரு கட்டுரையும் இடம்பெற்றிருக்கின்றது. தொடர்ச்சியாக செய்திகளுக்குள் மின்சாரம் தாக்கி யாழில் குடும்ப பெண் மரணம், கிணற்றில் விழுந்த கோழி குஞ்சை மீட்க முயன்ற போது நேர்ந்த துயரம். தென்மராட்சி பரணி பகுதியில் கிணற்றில் விழுந்த கோழி குஞ்சை மீட்க முற்பட்ட குடும்ப பெண்ணொருவர் மின்சாரம் தாக்கி பரிதாபகரமாக உயிரிழந்திருக்கின்றார். பரணி பகுதியைச் சேர்ந்த தினேஷ் நேசமலர் வயது 42 என்பவரை இவ்வாறு உயிரிழந்திருக்கின்றார். 9 மாத குழந்தை உட்பட 2 பிள்ளைகளின் தாயான இவர் நேற்று முன்தினம் சனிக்கிழமை இந்த சம்பவத்தில் உயிரிழந்திருக்கின்றார். பரணி பகுதியில் இருக்கக்கூடிய 12 அடிப்படை பாதையூடாக கூட்டுறவு நிறுவனம் ஒன்றுக்கு செல்லும் 3 பேஸ் மின்சார இணைப்பு அப்பகுதி மக்களின் குடியிருப்புகளுக்கு மேலாக செல்கின்றது. நேற்று முன்தினம் தனது வீட்டு கிணற்றுக்குள் விழுந்த கோழி குஞ்சை மீட்க இரும்பு கம்பியொன்றின் உதவியுடன் வேட்படி பெண் முயன்றிருக்கின்றார். அப்போது கிணற்றுக்கு மேலாக சென்ற மின் இணைப்பு அருகில் இரும்பு கம்பி சென்றமையினால் மின்சாரம் பாய்ந்து பெண்ணை தாக்கி இருக்கின்றது. இதனால் தூக்கி வீசப்பட்ட அவர் கிணற்றுக்குள் விழுந்து மயக்கம் அடைந்திருக்கின்றார். உடனடியாக செயற்பட்ட உறவினர்கள் 10 நிமிடங்களுக்குள் அவரை மீட்டு வைத்தியசாலையில் அனுமதித்த போதும் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்திருக்கின்றார் என்ற அந்த செய்தியோடு வெளிநாட்டவரின் பூட்டிய வீட்டினுள் சடலமாக மீட்கப்பட்டார் இளைஞர். சங்கானி பகுதியில் சம்பவம் என்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தியும், பரந்தனில் ரூபாய் 25 லட்சம் பெறுமதியான புதிய வீட்டுக்கு அடிக்கல் நாட்டி வைப்பு என்ற தலைப்பிடலோடு ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் இங்கே பிரசுரமாகி இருக்கின்றது. தொடர்ச்சியாக செய்திகளுக்குள் கட்டுநாயக்க விமான நிலையம் விரிவாக்க பணிகள் துரித கதியில் ஆகஸ்ட் இறுதிக்குள் ஒப்பந்தங்கள் நிறைவு என்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தியும், அதிகரிக்கும் தற்கொலை சம்பவங்கள் புலனாய்வு பிரிவினர் தீவிர விசாரணை, அமைச்சர் நலிந்த ஜெயதிச தகவல் போன்ற செய்திகளும் இங்கே பிரசுரமாக இருக்கின்றன. தொடர்ச்சியாக எல்னினோ மிக கொடூரமான பேரழிவாக மாறும் சாத்தியம், உலகளாவிய ரீதியில் எச்சரிக்கை என்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தியும், ஓய்வு பெற்ற போலீஸ் அலுவலர்களை கௌரவிக்கும் நிகழ்வு
கல்முனையில் இடம்பெற்றது என்று அது தொடர்பிலான ஒரு புகைப்படமும் இங்கே பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக செய்திகளுக்குள் டெங்கு நுளம்பி குடம்பிகள் பெருங்கும் இடங்கள் அதிகளவில் பாடசாலைகளிலேயே அவதானம். இந்த ஆண்டின் முதல் 6 மாத காலப்பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட டெங்கு சோதனைகளின் போது டெங்கு நுளம்பு குடம்பிகள் பெருகும் இடங்கள் அதிகளவில் பாடசாலைகளிலேயே கண்டறியப்பட்டுள்ளதாகவும் 42.5% டெங்கு நுளம்பு குடம்பிகள் பாடசாலை வழக்கங்களில் காணப்படுவதாகவும் தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு வெளியிட்டுள்ள தரவுகள் மூலம் தெரிய வந்திருக்கின்றது என்ற அந்த செய்தியோடு வெளிநாடு பத்திரிகையினுடைய இறுதி பக்க செய்திகளாக அரசுக்கு எதிராக வாக்குமூலம் அளிப்போர் தற்கொலை செய்து கொள்ளும் நிலைமை, நாமல் ராஜபக்ச பகிரங்க குற்றச்சாட்டு என்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தியம், மாவை கந்தனுக்கு நேற்று கொடி என்ற தலைப்பிடலோடு ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியம், பலாலி மக்களின் நிலமீட்பு போர் 5வது வாரமாக தொடர்கிறது என்ற தலைப்பிடலோடு இன்னொரு செய்தியும் இங்கே பிரசுரமாக்கி இருக்கின்றது. அத்தோடு சிடி விக்ரமரத்னவின் பூத உடலுக்கு ரணில் விக்ரமசிங்க அஞ்சலி என்ற தலைப்பிடலோடு ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியம் இங்கே பிரசுரமாக இருக்கிறது. இவைதான் இன்றைய நாளுக்குரிய வெளிநாடு பத்திரிகையினுடைய முக்கிய செய்திகளாக பிரசுரமாக இருக்கின்றன. தொடர்ச்சியாக நாங்கள் வலம்புரி பத்திரிகை கண்ணோட்டத்தோடு இணைந்திருக்கலாம். வலம்புரி நாளிதழுடைய பிரதான தலைப்பு செய்தியாக புலி உட்கார்ந்த நிலையில் எண்புக்கூடு அடையாளம், நேற்றைய அகழ்விலும் புதிதாக 9 எண்புக்கூடுகள். யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழியில் நேற்றைய தினம் கால்கள் மடிந்து அமர்ந்த நிலையில் ஓர் எலும்புக்கூடு அடையாளம் காணப்பட்டிருக்கிறது. செம்மணி மனித புதைகுழி அகழ்வின் 3ஆம் கட்டத்தின் 37ஆம் நாள் அகழ்வு பணிகள் நேற்று ஞாயிற்றுக்கிழமை யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்ற நீதிபதி எஸ் லீன்குமார் தலைமையில் முன்னெடுக்கப்பட்டது. அகழ்வு பணிகள் குறித்து ஊடகங்களுக்கு சட்டத்தரணி கஸ்தூரி அவர்கள் கருத்து தெரிவிக்கும் போதும் நேற்றைய தினம் 9 எண்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன. அதேவேளை ஏற்கனவே அடையாளம் காணப்பட்டதில் சிசுக்களின் எண்புக்கூடு உட்பட 6 எண்புக்கூடுகள் அகழ்ந்து எடுக்கப்பட்டிருக்கின்றன. அதேவேளை நேற்று முன்தினம் சனிக்கிழமை முன்னெடுக்கப்பட்ட அகழ்வு பணியில் ஒரு மண்டையோடு வித்தியாசமான முறையில் காணப்பட்ட நிலையில் அதனை சுத்தம் செய்யும் பணிகள் நேற்று முன்னெடுக்கப்பட்டது. இதன் போதும் குறித்த மண்டையோட்டின் எண்புக்கூடுகள் கால்கள் மடிந்து உட்கார்ந்த நிலையில் காணப்பட்டிருக்கிறது. இன்று திங்கட்கிழமை குறித்த எண்புக்கூடும் முற்றாக அகழ்ந்து எடுக்கப்படவிருக்கிறது. அகழ்வு பணி முடிந்த பின்னரே அது தொடர்பில் மேலதிக விவரங்களை தெரிவிக்க முடியும் என்றார். செம்மணி புதைகுழிக்குள் இருந்து கடந்த வருடம் செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதி கால்கள் மடித்து உட்கார்ந்த நிலையில் ஒரு எண்புக்கூடு அடையாளம் காணப்பட்டு அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ள நிலையில் புதைகுழிக்குள் இருந்து கால்கள் மடிந்து உட்கார்ந்த நிலையில் மீட்டெடுக்கப்படும் 2வது எண்புக்கூடு இதுவாகும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதன் அடிப்படையில் இதுவரை 446 எண்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டு 434 எண்புக்கூடுகள் முற்றாக அகழ்ந்து எடுக்கப்பட்டிருக்கிறது என்றும் அந்த பிரதான தலைப்பு செய்தி காணப்படுகிறது. ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் நல்லூர் கந்தனின் திருவிழா காலத்தில் ஆடல் பாடல் படமெடுத்தலுக்கு முற்றாக தடை விதிப்பு, யாழ் மாநகர சபை அதிரடி முடிவு என்ற ஒரு செய்தியோடு காட்டமிடப்பட்ட செய்திகளாக செம்மணிக்கு வருகிறது ஐரோப்பிய தூதுக்குழு. யாழ்ப்பாணம் செம்மணியில் நடைபெற்று வரும் புதைகுழி அகழ்வு பணிகள் தொடர்பாக ஐரோப்பிய ஒன்றியத்தின் உயர்மட்ட தூதுக்குழு நாளை மறுதினம் புதன்கிழமை சம்பவ இடத்தை பார்வையிட இருக்கிறது. ஐரோப்பிய ஒன்றியத்தின் தூதர் ஹார்மென் மொரோனா தலைமையிலான இந்த குழுவில் இத்தாலிய தூதர் டேமியோனா, அதேபோல ஜெர்மனி தூதர் டி பெலிக்ஸ் நியூமன், பிரான்ஸ் தூதர் ரெமி லாம்பார்ட் மற்றும் நெதர்லாந்து தூதர் விபே போயர் ஆகியோர் இடம்பெறவிருக்கிறார்கள். இத்தூதுக்குழு நாளை செவ்வாய்க்கிழமை வடக்கிற்கு வருகை தரவுள்ளமை குறிப்பிடத்தக்கது என்று அந்த செய்தியும், மர்ம மரணங்கள் தொடர்பில் சர்வதேச விசாரணை அவசியம், முன்னாள் எம்பி தொளவத்த தெரிவிப்பு என்ற செய்தியோடும், முன்னாள் போலீஸ் மா அதிபரின் மரணத்தை அரசியலாக்க சதி, உரிய விசாரணைகள் இடம்பெறும் அமைச்சர் நலிந்த தெரிவிப்பு, முன்னாள் போலீஸ் மா அதிபர் சிடி விக்ரமரத்னவின் மரணம் தொடர்பாக முறையான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இது குறித்து எதிர்க்கட்சிகள் தேவையற்ற அச்சம் கொள்ள தேவையில்லை என அமைச்சரவை பேச்சாளரும் சுகாதார அமைச்சருமான நலிந்த ஜெயதிஷ தெரிவித்திருக்கிறார். கொழும்பில் இடம்பெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். மேலும் தெரிவிக்கும் போதும் முன்னாள் போலீஸ் மா அதிபர் சிடி விக்ரமரத்னவின் மரணம் அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது. இந்த விவகாரத்தை அரசு அலட்சியப்படுத்தவில்லை, முறையான விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன. எனவே தேசிய பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டிருக்கிறது என்றும் யாருக்கும் பாதுகாப்பு இல்லை என்றும் எதிர்க்கட்சியினர் அச்சப்பட தேவையில்லை என்றும் இந்த சம்பவத்தை அரசியல் ஆக்குவது முறையற்றது. சர்ச்சைக்குரிய சம்பவங்கள் மற்றும் படுகொலைகள் தொடர்பான விசாரணைகள் இடம்பெற்று வரும் நிலையில் சாட்சியாளர்கள் உயிரிழப்பதும் பாரிய சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. ஊழல் மோசடிகளுடன் தொடர்புடைய சிலர் தற்போது தேசிய பாதுகாப்பு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாக கூறி ஊடக சந்திப்புகளை நடாத்தி வருகிறார்கள் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். செய்தியோடும் கட்டமிடப்பட்ட செய்திகளாக முட்டையின் விலை இன்று முதல் உயர். வெள்ளை முட்டை ஒன்றை 41 ரூபாவாகவும் சிவப்பு முட்டை ஒன்றை 42 ரூபாவாகவும் இன்று முதல் அதிகரிப்பதற்கு
தீர்மானிக்கப்பட்டிருப்பதாக அகில இலங்கை முட்டை உற்பத்தியாளர்கள் சங்கம் தெரிவித்திருக்கிறார்கள் என்ற செய்தியோடும் திடீரென முடங்கியது பேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராம் என்ற ஒரு செய்தியும், மக்கள் காணியில் ராணுவம், காணி உரிமையாளர்கள் பலாலியில் போராட்டம் என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக ஆணையரவு மற்றும் பரந்தனுக்கு பிரதி அமைச்சர் சதுரங்க விஜயம் என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தி, பல்கலைக்கழகங்களில் டெங்கை தடுக்க விசேட ஏற்பாடு. இலங்கையில் உள்ள அனைத்து பல்கலைக்கழகங்களுக்கும் டெங்கு நோயை கண்காணித்தல் மற்றும் நோய் தடுப்பு தொடர்பான மருத்துவ முகாமைத்துவ வழிகாட்டுதல் தொகுப்பு அறிமுகப்படுத்தப்படவிருக்கிறது. பல்கலைக்கழகங்களுக்கான இந்த வழிகாட்டு நெறிமுறைகள் உத்தியோகபூர்வமாக இன்று வெளியிடப்படும் என கல்வி அமைச்சு அறிவித்திருக்கிறது. பல்கலைக்கழகங்களில் டெங்கு நோயை முன்கூட்டியே கண்டறிவதற்கும், நோயாளிகளை முறையாக கையாள்வதற்கும், நோய் கண்காணிப்பை வலுப்படுத்துவதற்கும், டெங்கு நுளம்புகள் பரவுவதை தடுப்பதற்கும் முறையான நடவடிக்கைகளை அறிமுகப்படுத்துவதே இதன் நோக்கமாகும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிற செய்தி. இவை வலம்புரி நாளிதழுடைய முற்பக்க செய்திகளாக இருக்கிறதும். தொடர்ச்சியாக நாளிதழுடைய உட்பக்க செய்திகளுக்குள் காணிகளை விடுவிக்குமாறு கோரி 5வது வாரமாகவும் வலி வடக்கு மக்கள் போராட்டம் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும், வரி செலுத்தாதோருக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை, இறைவரி திணைக்களம் எச்சரிக்கை. வரி செலுத்த வேண்டிய கடப்பாடு இருந்தும் அதனை திட்டமிட்டு தவிப்பவர்கள், பதிவு செய்யாதவர்கள் அல்லது வரி அறிக்கைகளை சமர்ப்பிக்காதவர்கள் மற்றும் வணிகம் செய்பவர்கள் ஆகியோருக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப் போவதாக உள்நாட்டு இறைவரி திணைக்களம் எச்சரித்திருக்கிறார்கள் என்ற செய்தியும், எதிர்காலத்தில் மேலும் பல தற்கொலைகள் நிகழலாம், நாமல் கருணாரத்ன தெரிவிப்பு என்ற ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது. வலம்புரியினுடைய இன்றைய விளையாட்டு செய்திகளுக்குள் உலக கிண்ண கால்பந்து பிரான்சை வீழ்த்தி இங்கிலாந்து அணி திரள் வெற்றியும் 3வது இடம் பிடித்து அசத்தல் என்ற செய்தியும், 47 கோடிக்கு ஏலம் போன பிரேசில் ஜாம்பவான் பீலேயின் ஜெர்சி என்ற ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது. பருவகாலம் என்பது துடுப்பாட்ட சுற்று போட்டி சுடரொளி சூப்பர் ஸ்டார் ஹீட்டர்ஸ் சாம்பியன் ஆகி இருக்கிறார்கள் என்ற செய்திகளும் விளையாட்டு செய்திகளாக பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக யாழ் மத்திய கல்லூரி அதிபராக ஹஸ்டன் ரோய் நியமனம். யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரியின் அதிபராக விக்டர் இமானுவேல் கஸ்டன் ரோய் நியமிக்கப்பட்டிருக்கிறார். இவர் யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரியின் பழைய மாணவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது என்று அந்த செய்தியும் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக நுழம்புகள் பெருகும் வகையில் சுற்றுச்சூழலை வைத்திருந்தால் 25,000 ரூபாய் அபராதம், போலீசார் எச்சரிக்கை. நாட்டில் டெங்கு நோயின் பரவல் அதிகரிக்கும் அபாயம் காணப்படுவதால் பொதுமக்கள் தமது குடியிருப்புகளை சூழ நுழம்புகள் பெருகும் இடங்களை அகற்ற துரித நடவடிக்கைகளை எடுக்குமாறு போலீசார் அறிவுறுத்தி இருக்கிறார்கள் என்ற செய்தியும், பனைசார் உற்பத்தி பொருட்களின் கண்காட்சியும் விற்பனையும். வடக்கு மாகாண கூட்டுறவு அபிவிருத்தி திணைக்களத்தின் ஏற்பாட்டில் பனைசார் உற்பத்தி பொருட்களின் கண்காட்சியும் விற்பனை நிகழ்வும் பனை வளம் நிலையான வாழ்வின் பலம் எனும் தொனிப்பொருளில் எதிர்வரும் 22ஆம் திகதி முதல் 26ஆம் திகதி வரை யாழ்ப்பாணம் நல்லூர் முத்துரை சந்தையில் அமைந்துள்ள சங்கிலியன் பூங்காவில் இடம்பெற இருக்கிறது. மாவட்ட ரீதியாக கூட்டுறவு அபிவிருத்தி திணைக்கள ஆணையாளர் அலுவலக ஏற்பாட்டில் எதிர்வரும் 27 மற்றும் 28ஆம் திகதிகளில் பனைவளம் தொடர்பான விழிப்புணர்வு கருத்தரங்குகள் நடைபெறும். இதற்கு முன்னோடி நிகழ்வாக வடக்கு மாகாண கூட்டுறவு அபிவிருத்தி திணைக்களத்தின் அனுசரணையுடன் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் கிளிநொச்சி அறிவியல் நகர் விவசாய பீடத்தின் ஒத்துழைப்புடனும் தாளம் சஞ்சிகை வெளியீட்டு நிகழ்வு வடக்கு மாகாண கூட்டுறவு அபிவிருத்தி திணைக்களத்தால் தயாரிக்கப்பட்டு குறும்பட இருவட்டு வெளியீட்டு நிகழ்வு என்பன நாளை செவ்வாய்க்கிழமை காலை 10:30 மணிக்கு அறிவியல் நகரில் அமைந்துள்ள விவசாய பீடத்தின் கேட்போர் கூடத்தில் நடைபெறவிருக்கிறது என்றும் அந்த செய்தியோடு வரலாற்று சிறப்புமிக்க மாவட்டபுரம் ஸ்ரீ கந்தசுவாமி ஆலய வருடாந்த மகோற்சவ பெருவிழா நேற்றைய தினம் கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி இருக்கிறது என்று அது தொடர்பான புகைப்படமும் பிரசுரமாகி இருக்கிறது. தொடர்ச்சியாக தமிழர் வாழ்வியலில் சிறப்புமிக்க நாளாக கருதப்படும் ஆடிப்பிறப்பு விழா கிளிநொச்சி மாவட்ட செயலகத்தின் சிறுவர் மகிழக வளாகத்தில் கடந்த வெள்ளிக்கிழமை சிறப்பாக நடைபெற்றது என்று அது தொடர்பான புகைப்படம் பிரசுரமாக இருக்கிறது. அதே போல நீரை தேடி கிராமங்களுக்குள் நுழையும் யானைகள் திருகோணமலையில் சம்பவம் என்ற செய்தியோடும் வலம்புரி நாளிதழுடைய வெளிநாட்டு செய்திகளுக்குள் ஹார்மோஸ் நீரிணை பிரச்சினைக்கு தீர்வு, மாற்றுப்பாதையூடாக எண்ணெய் ஏற்றுமதி செய்ய ஒப்பந்தம் என்ற ஒரு செய்தியும், கனடாவின் காட்டு தீ புகையால் திணறுகிறது அமெரிக்கா என்ற ஒரு செய்தியும், அதே போல டிரம்பின் கையொப்பகத்திற்கு எவ்வித மதிப்பும் இல்லை, ஈரான் உச்ச தலைவர் பகிரங்கம் என்ற செய்திகளும் வெளிநாட்டு செய்திகளாக பிரசுரமாகி இருக்கிறது. தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளுக்குள் இதுவரையான காலப்பகுதியில் 305 மெட்ரிக் டன் நெல் கொள்வனவு நெல் சந்தைப்படுத்தல் சபை தெரிவிப்பு. சிறுபோக நெல் கொள்வனவு செய்யும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டதை அடுத்து இதுவரையான காலப்பகுதியில் 305 மெட்ரிக் டன் நெல் கொள்வனவு செய்யப்பட்டுள்ளதாக நெல் சந்தைப்படுத்தல் பிரிவு அறிவித்திருக்கிறார்கள் என்ற செய்தியும், காற்றின் வேகம் அதிகரிக்கும், கடற்தொழிலாளர்கள் அவதானமாக இருங்கள், வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை என்ற செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக வலம்புரி நாளிதழுடைய இன்றைய ஆசிரியர் தலையங்கமாக அரசை எதிர்ப்பதற்கான கூட்டணியாக இருந்தால் என்ற தலைப்பிலே ஆசிரியர் தலையங்கமும் உள்நாட்டு செய்திகளுக்குள் சிக்கியது 18 கிலோவுக்கும் அதிக ஐஸ் போதை வைத்து சிஐடி ஒருவர் கைது என்ற செய்தியோடு 2 இளைஞர்களை பலிகொண்ட அதிவேகம்
கொரோனை பகுதியில் சம்பவம் என்ற செய்தியோடும் சீன சிகரெட்டுகளுடன் இலங்கையில் சிக்கிய இந்திய பிரஜைகள் கைது என்ற செய்தியும் காணப்படுகிறது. இவைதான் வலம்புரி நாளிதழுடைய இன்றைய நாளுக்குரிய முதன்மை செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக நிகழ்ச்சியில் உதய நாளிதழின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம். இன்றைய நாளுக்குரிய உதயன் பத்திரிகையின் பிரதான தலைப்பிடலாக இந்திய மீனவர்களுக்கு எதிராக புங்குடுதீவு மீனவர்கள் கடலில் இறங்கி போர் பேரணியும் முன்னெடுப்பு. இந்திய மீனவர்கள் அத்துமீறலை கட்டுப்படுத்துமாறு வலியுறுத்தி புங்குடுதீவு மீனவர்கள் கடலில் இறங்கி நேற்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அத்துடன் பேரணியையும் முன்னெடுத்தனர். என்று அந்த பிரதான தலைப்பிடலோடு இன்றைய நாளுக்குரிய உதயன் பத்திரிகையினுடைய செய்திகள் பிரசுரமாக இருக்கின்றன. தொடர்ச்சியாக ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் அரசாங்கத்துக்கு எதிராக விரைவில் பெரும் போர் தயாராகின்றன எதிர்கட்சிகள். வியாழன் அன்று கலந்துரையாடல். அரசாங்கத்தின் செயற்பாடுகளுக்கு கடும் எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் எதிர்கட்சிகள் அனைத்தும் ஒன்றிணைந்து விரைவில் ஆர்ப்பாட்டம் ஒன்றை நடாத்த இருக்கின்றன. இது தொடர்பான விசேட கலந்துரையாடல் எதிர்கட்சி தலைவர் சஜித்தின் அலுவலகத்தில் எதிர்வரும் வியாழக்கிழமை இடம்பெற இருக்கின்றது என்ற அந்த செய்தியோடு முட்டை விலை உயர்வு என்ற தலைப்பிடலோடு ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியும் டெங்கு 75,000 கடந்தது என்ற தலைப்பிடலோடு இன்னொரு கட்டமிடப்பட்ட செய்தியும் இங்கே பிரசுரமாகி இருக்கின்றன. தொடர்ச்சியாக கால்களை மடித்து அமர்ந்திருக்கும் நிலையில் செம்மணியில் 80 தொகுதி என்று நாங்கள் ஏலவே பார்த்த ஒரு செய்தியும் சிசுக்களின் 80 தொகுதிகள் உட்பட 9 தொகுதிகள் செம்மணியில் அடையாளம் என்ற தலைப்பிடலோடு ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியும் இங்கே பிரசுரமாகி இருக்கிறது. தொடர்ச்சியாக முன்னாள் போலீஸ் மா அதிபர் விக்ரமரத்ன படுகொலையா விசாரணைகள் தொடர்கின்றன என்று அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவிப்பு. முன்னாள் போலீஸ் மா அதிபர் CD விக்ரமரத்னவின் மரணம் கொலையா அல்லது தற்கொலையா என்பது தொடர்பான விசாரணைகள் தற்போது இடம்பெற்று வருகின்றன. அரசர் ரசாயன பகுப்பாய்வின் பின்னரே இறுதி முடிவு எடுக்கப்படும் என்று அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்திருக்கின்றார். முன்னாள் போலீஸ் மா அதிபர் CD விக்ரமரத்னவின் மரணம் தொடர்பில் கருத்து வெளியிட்ட போது அவர் மேலும் தெரிவித்ததாவது: முன்னாள் போலீஸ் மா அதிபர் CD விக்ரமரத்னவின் மரணம் தொடர்பில் தற்போது தீவிரமான விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன. குறிப்பாக அவரது மெய் பாதுகாவலர், மனைவி, மகன் உள்ளிட்ட நெருக்கமானவர்களிடத்தில் வாக்குமூலங்கள் பெறப்பட்டிருக்கின்றன. அத்துடன் துப்பாக்கிச் சூட்டின் மூலமே அவர் உயிரிழந்துள்ளார் என்பது திறந்த நீதிவான் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அவர் மரணமடைந்த இடத்தில் மீட்கப்பட்ட சான்று பொருட்கள் அனைத்தும் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றன. எனவே அவரது மரணம் கொலையா அல்லது தற்கொலையா என்பது குறித்து தற்போது கூற முடியாதிருக்கின்றது. விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ள நிலையில் அரசு ரசாயன பகுப்பாய்வாளரின் அறிக்கை வெளிவந்த பின்னரே இறுதி தீர்மானத்திற்கு வர முடியும். இந்த விடயத்தில் பக்கச்சார்பற்ற விசாரணைகள் இடம்பெறும் என்று அவர் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது. இவைதான் இன்றைய நாளுக்குரிய உதயன் பத்திரிகையினுடைய முற்பக்க செய்திகளாக இருக்கின்றன. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளுக்குள் எல்னினோ பாதிப்பு விழிப்புணர்வை கிராமங்களுக்கு விரிவுபடுத்துங்கள் எதிர்கட்சி தலைவர் சுட்டிக்காட்டு. காலநிலை மற்றும் வானிலை மாற்றங்கள் சுற்றாடல் பாதுகாப்பு தொடர்பான கலந்துரையாடல்களை கொழும்பில் மாத்திரம் முடக்காது கிராமிய மட்டத்திற்கு விரிவுபடுத்தி அடிமட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்திருக்கின்றார் என்ற அந்த செய்தியோடு நீதிமன்ற சுதந்திரத்தில் அரசாங்கம் தலையீடு மத்தும பண்டார தெரிவிப்பு என்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தியம். நுழம்புகள் பெருக இடமளிப்பு 6 மாதங்களில் 4600 வழக்குகள். இலங்கையில் டெங்கு நோய் பரவல் மிக தீவிரமடைந்து வரக்கூடிய நிலைமையில் நுழம்புகள் பெருகுவதற்கு ஏதுவான வகையில் தங்களது வளாகங்களை பராமரித்த நபர்களுக்கு எதிராக நடப்பாண்டின் கடந்த 6 மாதங்களில் மட்டும் 4672 நீதிமன்ற வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்திருக்கின்றது என்ற அந்த செய்தியோடு டெங்கு பரவும் இடங்களில் முதலிடத்தில் பாடசாலைகள். டெங்கு ஒழிப்பு பிரிவு தகவல்: நடப்பாண்டின் முதல் 6 மாதங்களில் மேற்கொள்ளப்பட்ட சோதனைகளின் அடிப்படையில் டெங்கு நுழம்பு குடம்பிகள் பெருகும் இடங்கள் அதிகளவில் பாடசாலை வளாகங்களிலேயே கண்டறியப்பட்டுள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவித்திருக்கின்றது என்ற அந்த செய்தியோடு டெங்கு பரவும் சூழல் சிவப்பு எச்சரிக்கை மீறின் தண்டம் 25,000 ரூபாய் என்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தியும் இங்கே பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக செய்திகளுக்குள் இலங்கை முதியவர்களில் 10% பேருக்கு சிறுநீரக நோய். இலங்கையில் முதியோர் மக்கள் தொகையில் சுமார் 10% சிறுநீரக நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்று சிறுநீரக நோய் தொடர்பான
விசேட நிபுணர் மருத்துவர் அனுபமா டி சில்வா தெரிவித்திருக்கின்றார் என்ற அந்த செய்தியோடு குருதிக்கடை என்ற தலைப்பிடலோடு ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் இங்கே பிரசுரமாகி இருக்கிறது. தொடர்ச்சியாக இன்றைய நாளுக்குரிய உதயன் பத்திரிகை ஆசிரியர் தலையங்கமாக பேச்சு பல்லக்கு என்ற தலைப்பிடலோடு பத்திரிகை ஆசிரியர் தலையங்கம் இடம்பெற்றிருக்கிறது. தொடர்ச்சியாக செய்திகளிற்குள் 305 மெட்ரிக் டன் நெல் 4 நாட்களில் கொள்வனவு என்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தியும், சுற்றி வளைப்பில் 706 பேர் கைது என்ற தலைப்பிடலோடு ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக புகைப்படம் தாங்கிய செய்தியாக கொடியேறினார் மாவை கந்தன். வரலாற்று சிறப்பு மிக்க மாவட்டபுரம் கந்தசுவாமி ஆலயத்தின் வருடாந்த திருவிழா நேற்று ஞாயிற்றுக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாக்கியது. ஆடியவர்களின் அரோகரா கோஷம் முழங்க வெள்ளி கவச கொடி தம்பத்தில் கொடியேற்ற திருவிழா இடம்பெற்றது. அதனைத் தொடர்ந்து சுவாமி வீதி உலாவும் இடம்பெற்றது என்ற அந்த செய்தியோடு அபிவிருத்தி குழு கூட்டங்களில் சுற்றறிக்கையை பின்பற்றுங்கள், ராஜீவன் எம்பி அறிவுரை என்ற தலைப்பிடலோடு ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும், செல்வஜநிதி திருவிழா முன்னாயத்த கூட்டம் என்ற தலைப்பிடலோடு ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியும் இங்கே பிரசுரமாகி இருக்கின்றன. தொடர்ச்சியாக செய்திகளுக்குள் யாழில் முளைக்கும் கடலட்டை பண்ணைகள் அமைச்சருடன் அதிகாரிகளும் உடந்தையா அன்னராசா குற்றச்சாட்டு. யாழ் மாவட்டத்தில் சூழலுக்கு ஒவ்வாத கடல் அட்டை பண்ணைகளை அமைக்க கடத்தொழில் அமைச்சர் பிரதேச செயலக அதிகாரிகளுடன் இணைந்து ஊக்குவித்து வருகின்றார் என்று முன்னாள் கடற்தொழில் சமாசத்தின் தலைவர் அன்னலிங்கம் அன்னராசா குற்றம் சாட்டியிருக்கின்றார் என்ற அந்த செய்தியோடு மன்னாரில் மீளக்குடியம் என்ற 71 குடும்பங்களுக்கு வீடுகள் என்ற தலைப்பிடலோடு ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தி இங்கே பிரசுரமாகி இருக்கிறது. தொடர்ச்சியாக செய்திகளுக்குள் ஒட்டி சுட்டானில் டித்வாவால் பாதிக்கப்பட்டோருக்கு புதிய வீடுகள் அமைக்க அடிகள் என்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தியும், எல்னினோ அச்சுறுத்தலை தவிர்க்க விதைப்பு காலத்தை மாற்றுங்கள், மன்னார் விவசாய பணிப்பாளர் தெரிவிப்பு என்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தியும், வடக்கில் ஆசிரியர் விவகாரத்தை கையாள்வதில் பல்வேறு சவால்கள் வடக்கு ஆளுநர் தெரிவிப்பு. வடக்கு மாகாணத்தில் ஆசிரியர்கள் தொடர்பான விவகாரங்களை கையாள முற்படும் போது பல்வேறு சவால்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கின்றது என்று வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் தெரிவித்திருக்கின்றார். யாழ் பல்கலைக்கழகத்தின் கலைப்பிட கல்வித்துறை மற்றும் பட்டதாரி படிப்புகள் பீடம் ஆகியவை இணைந்து நடத்தும் 3வது சர்வதேச கல்வி மாநாட்டில் இவர் இதனை தெரிவித்திருக்கின்றார் என்ற அந்த செய்தியோடு ரயில் என்ஜின்கள் பற்றாக்குறை முடங்கும் அபாயத்தில் சேவைகள் என்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தியும் இங்கே பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக ஈரான் மீது அமெரிக்கா ஏவுகணை மழை என்ற தலைப்பிடலோடு ஒரு சர்வதேச செய்தியும் இங்கே பிரசுரமாகி இருக்கிறது. தொடர்ச்சியாக உதயன் பத்திரிகையினுடைய இறுதிப்பக்க செய்திகளாக ஏழை வெற்றிலை வியாபாரிகளை இலக்கு வைப்பதை அரசின் சட்டம், அபிமானி ஜனஜய கட்சி தெரிவிப்பு என்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தியும், ஜூலையில் இதுவரை 90,122 சுற்றுலாவிகள் வருகை என்ற தலைப்பிடலோடு இன்னொரு செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது. இவைதான் இன்றைய நாளுக்குரிய உதயன் பத்திரிகையினுடைய முக்கிய செய்திகளாகவும் இன்றைக்கு பிளந்திருக்கக்கூடிய ஏனைய நாளிதழ்களின் முக்கிய செய்திகளாகவும் பிரசுரமாக இருக்கின்றன.